வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ஒரு பேச்சு திறமைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லாத்துக்குமே ஈர்க்கக்கூடிய ராசி. தான் நல்லா இருக்கணும், தான் சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், அவர் பார்த்தாவே இவர் மாதிரிதான் இருக்கணும், இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ராசி எதுனா ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரங்கள் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இந்த 3-4 மாதத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள கவலைகள் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், மனக்கவலைகள் கொடுத்திருக்கும், ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் உருவாயிருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா நடந்திருக்கும், யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அதுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ராசி நாதன் குரு பகவான், சுக்கிர பகவான். இப்ப ரிஷபராசத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கிர பகவான், அதாவது தேவகுருவும் அசுர குருவும் உங்க ராசியில இருக்காரு. அது இல்லாம சூரியனும் சேர்க்க. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, ஒரு தைரியத்தைய முன்னோடி நிப்பாட்டி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். இத்தனை நாள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். குடும்பத்துல நிம்மதி இல்லாம குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் மன நிம்மதியோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அது இல்லாம இப்போ உங்க ராசியில குரு பகவான் வந்தனால ஆன்மீக வழிகள்ல அதிகமா நீங்க ஈடுபாடுகள் இருந்திருப்பீங்க. நிறைய கோயிலுக்கு போகலாம், நிறைய தியானங்கள் பண்ணலாம், நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான். இப்ப புதன் அவருடைய மிதுன ராசியிலேயே தன்னுடைய சொந்த வீட்டுல புதன் இருக்கிறதுனால கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருப்பாங்க. கல்வியில பாத்துட்டீங்கன்னா ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை விட அதிகமான மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் உருவாயிருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே விளையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்டதுல ஒரு வீடு கட்ட முடியாம, இடம் வாங்க முடியாம, வாங்கவும் முடியாம, விற்கவும் முடியாம, பயன்படுத்தவும் முடியாம, இது மாதிரி சூழ்நிலையில எல்லாம் உருவாயிருக்கும். அது எல்லாமே சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ரிஷப ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் ராகு பகவான் இருக்குங்க. பிற்பாதுல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்லயே செவ்வாய் வர போறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். எந்த தொழிலுமே அவங்களால நிரந்தரமா இருக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சரி செஞ்சு அவங்களுக்கு நினைச்ச தொழில் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இந்த அரசியல் சார்ந்தது, டிசைனிங் சம்பந்தப்பட்டது, ஆக்டர், ஆடிட்டிங், டிஜிட்டல் மீடியா, இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு இது எடுத்திருந்தாலும் கூட அது தடங்களா இருக்கும். அப்படி நீங்க அது கிடைச்சிருந்தா கூட அது நீங்க முழுமையா வச்சு தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அதுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு, தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்துல நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, நமக்கெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா
இப்ப வந்து இந்த மாதத்துல கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட பேசியே சமாளிக்கின்ற ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அது வந்து அந்த டயத்துல மறந்து அடுத்தது வந்து நினைச்சது எல்லாமே கைக்கூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அவங்க முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு டைம் தான் இது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விலகி போய் ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டயத்துல நீங்க வண்டி வாகனங்கள் தாராளமா நீங்க வாங்கலாம். எனக்கு நான் பழைய வண்டி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அது ரொம்ப செலவு வச்சுட்டு இருக்கேன், அது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை வித்துட்டு மறுபடியும் புதுசா ஏதாவது நீங்க வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா வாகன யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அதனால வாகனங்கள் இப்ப நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். அவங்க கூட ஏதாவது நீங்க பிசினஸ் ஏதாவது ஜாயின் பண்ணா கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட லாபங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால டிரான்ஸ்போர்ட்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை சார்ந்த விஷயத்துல இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலை படிச்சுட்டு விசுவல் கம்யூனிகேஷனால எடுத்துட்டு அதுக்கு மீடியால நம்மளால போக முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க அந்த டயத்துல இந்த டயத்துல நீங்க அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசியில இருக்கிறனால முழு சப்போர்ட்டுங்கிறது உங்க ராசிக்கே இருக்கு. அதனால நீங்க அதுக்கான முடிவு எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து கோவத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுல இருக்கலாம். சடனா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்காம டக்கு நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கே வந்து வினையா வந்து மாறலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை தவிர்த்துக்கிட்டு கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா போங்க. நல்ல மாற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருங்க. கடன் தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க கடன் கட்டியிருந்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கதான் பார்த்துருக்குமே தவிர கடன் கட்டுறதுக்கு விட்டுருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால அது வந்து நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை சார்ந்தோ இல்ல மற்றவங்களை நம்பியோ நீங்க இருக்காதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கையா வச்சு அது நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்து இருந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எல்லாத்துக்குமே யோக பலனுங்கிறது கண்டிப்பா இருக்கும். யோக பலன் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. ஆனா கஷ்டங்கள் ஏன் நம்ம படுறோம்? எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? எப்பயுமே எல்லாத்துக்கும் யோகம் இருக்கு. அந்த யோகம் வந்து ஏன் நம்ம பயன்படுத்த முடியல? இப்ப கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்க அந்த கஷ்டங்கள் படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். இல்லை இதே நம்ம ஜாதகத்துல இந்த முன்னோர்களோட கருமம் என்ன, சாபங்களோ இல்லை ஏதாவது கிரகநிலையில மாற்றங்கள்னால மாரகாதிபதி திசை நடந்தா கூட நம்ம வந்து யோகத்தை பயன்படுத்த முடியாது. அந்த யோகம் பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், எது மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், எந்த வகையில நம்ம போகலாம், எந்த வகையில நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்களை கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட நீங்க வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம் தரும். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.